வருகை பதிவு குறைவாக உள்ள மாணவரை தேர்வெழுத அனுமதிப்பது முறையாக வருகை பதிவை வைத்திருப்பவர்களை கேலிக்குள்ளாக்கிவிடும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த்குமார், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். எஸ்ஆர்எம் கல்லூரியில் பிகாம் 2ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவர் ஸ்ரீஹரி என்பவர் வருகை பதிவு குறைவாக இருப்பதால் செமஸ்டர் தேர்வு எழுதவும் 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான வகுப்பை தொடரவும் அவரை அனுமதிக்கவில்லை கல்லூரி நிர்வாகம். இதற்கு எதிராக ஸ்ரீஹரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இவரது மனுவை தள்ளுபடி செய்தார். இந்த உத்தரவை எதிர்த்து ஸ்ரீஹரிஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுக்கள் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சி குமரப்பன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவுகளை மேற்கோள் காட்டி தேர்வு எழுத அனுமதிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் கல்வி சார்ந்த விவகாரங்களில் தலையிட முடியாது எனவும் பலமுறை நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். குறிப்பிட்ட அளவு வருகை பதிவு இல்லாத மாணவர்களை தேர்வு எழுத முடியாது என பல்கலைக்கழக மானியக் குழு கூறும் நிலையில் வருகை பதிவு குறைவாக இருக்கும் மாணவரை தேர்வு எழுத அனுமதிப்பது என்பது முறையாக வருகை பதிவு வைத்திருக்கும் மாணவர்களை கேலிக்குள்ளாக்கும் என தனது உத்தரவில் தெரிவித்துள்ளனர். மேலும் உரிய கட்டணத்தை செலுத்தி மீண்டும் படிப்பை தொடர மாணவர் விரும்பினால் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என பல்கலைக்கழகத்திற்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்ட நீதிபதி மாணவரின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர்.